Hi friends, Assalamu alaikum. Welcome back to Farani's Kitchen. நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க இப்போ நாங்கள் ஃபரானிஸ் கிச்சனில் ஹைதராபாத் மசாலா சிக்கன் ஒன்று செஞ்சுக்கொள்கிற எப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்றத பார்ப்போம். நாங்கள் இன்றைக்கி எங்களோட ஹைதராபாத் மசாலா சிக்கன் செஞ்சுக்கொள்கிறதுக்கு சிக்கன், மஞ்சத்தூள், கர்ட், கரம் மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், நச்சிரம், துண்டு கொச்சிக்காய், கொத்தமல்லி, 2 காய் மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கிறேன். இன்னொரு 3 காய் வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்து அதை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். கொச்சிக்காய் தூள், தேங்காய், இவ்வளோ தான் நான் எடுத்துக்கிறேன். வாங்க எங்களோட சிக்கன் கறி எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு நான் பேன் ஒன்று அடுப்பில் வச்சு எங்களோட பேன் ஹீட்டாக போக்கலை, அதுக்கு நாங்கள் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுக்குறேன். எங்களோட வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு எங்களோட ஆயில் ஹீட் ஆகிக்கொண்டு வர போக்கலை நாங்கள் இப்படி ஸ்லேஸாக வெட்டி வச்ச இந்த ஒனியன் எல்லாம் போட்டு நாங்கள் ஃப்ரை பண்ணி கொள்ள போகிறோம். மீடியம் சைஸ் 3 வெங்காயம் ஸ்லைஸாக வெட்டி எடுத்துக்கிறேன். அதை இப்போ போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இப்படி ஸ்பூனால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். எங்களோட ஒனியன் ஃப்ரை ஆகி வரும் வரைக்கும் நான் இன்னொரு பேன் ஒன்று எடுத்து அடுப்பில் வச்சு அதில் கொத்தமல்லி 4 டீஸ்பூன் போட்டுக்கொள்கிறேன். நச்சிரம் 2 டீஸ்பூன் போட்டு நாங்கள் கொஞ்சம் அதை வறுக்க போகிறோம். நாங்கள் இதை வறுக்க போக்கல அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும், இல்லாட்டி எங்களோட நச்சிரம் சுருக்காண்டி தீயை பார்க்கும். இது கொஞ்சம் நல்லா வறுப்பட்டு கொண்டு வரப்போக்கல நாங்கள் இதுக்கு 1½ டேபிள் ஸ்பூன் துண்டு கொச்சிக்காவும் ஆட் பண்ணி கொடுக்குறோம். துண்டு கொச்சிக்காவையும் போட்டு இதையும் கொஞ்சம் வறுத்து கொள்கிறோம். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணி கொள்கிறேன். நான் இப்படி வறுத்து எடுத்துக்கிறேன். வெங்காயத்தை இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகி வரக்காட்டியும் வச்சிடுங்க. எந்த அப்போ தான் எங்களுக்கு கையால் தூளாக்கலும். இப்போ நாங்கள் சிக்கனை மேரினேஷன் பண்ணுற அப்படின்னு பார்ப்போம். நான் ஃப்ரை பண்ணிக்கொண்டு ஒனியனை இப்படி கையால் உடைச்சி எடுத்துக்கொள்கிறேன். இதை இப்படி நல்லா சின்னதாக பொடியாக்கி எடுத்துக்கொள்ளணும். நான் இப்போ என்னோடய சிக்கனை மேரினேஷன் பண்ணிக்கொள்ள போகிறேன். நான் என்னோடய சிக்கனை மேரினேஷன் பண்ணுறதுக்கு சிக்கன் 1 கிலோ எடுத்துக்கிறேன். கர்ட் 250 எடுத்துக்கிறேன். அதை நான் போட்டுக்கொள்கிறேன். அதுக்கே நான் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர், 1 டீஸ்பூன் கார்லிக் எடுத்துக்கிறேன். அதையும் நான் போட்டுக்கொள்கிறேன். சால்ட் கொஞ்சம் போட்டுறேன். நீங்கள் ஒரு டேஸ்ட்டுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கே நாங்கள் ஃப்ரை பண்ணி தூள் பண்ணி கொண்ட ஆனியன் எல்லாம் போடுறேன். எல்லாம் போட்டு நான் இதை மிக்ஸ் பண்ணி கொள்ள போகிறேன். இதை இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour வச்சு மேரினேஷன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எங்களோட சிக்கன் மேரினேஷன் ஆகி வர காட்டில் மீடியம் சைஸில் 2 வெங்காயம் சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அதை என்னோட பிளெண்டர் கப்புக்கு போட்டுக்கொள்கிறேன். அதுக்கே நான் வறுத்தெடுத்த என்னோடய கொத்தமல்லி, நச்சிரம் அதையும் போட்டுக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் இதை கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி பேஸ்டாட்டம் அரைச்சி எடுத்துக்கொள்கிறதுக்கு போகிறோம். இப்போ நாங்கள் பிளெண்ட் பண்ணினது இப்படி இருக்குது. இப்போ நான் இதுக்கு 1/4 கப் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றி அதை ரிட்டனாக பிளெண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ நாங்கள் தண்ணி ஊற்றி பிளெண்ட் பண்ணினது இப்படி இருக்குது.
இப்போ வாங்க எங்கள் சிக்கன் எப்படி செய்கிறேன்றத பார்ப்போம். பேன் வந்து அடுப்பில் வச்சுக்கிறேன். பேன் ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்குள்ள 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். எங்களோட ஆயில் ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கில் நான் செஞ்சு கொண்ட வெங்காய பேஸ்ட்டு ஆயிலில் போட்டுக்கொள்ளணும். ஆயிலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இந்த வெங்காயத்தில் இருக்கிற தன்மையெல்லாம் வற்றி இந்த ஆயிலில் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு திக்கான பேஸ்ட் உண்டாட்டம் வர அளவுக்கு நாங்கள் அடுப்பில் வச்சு இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இதை இதாக்கி எடுக்க போகிறோம். இதில் இருக்கிற ஆயிலெல்லாம் நல்லா வற்றி வரப்போல நான் இதுக்கு மேரினேஷன் பண்ணி வச்ச இந்த கோழியெல்லாம் இதில் போட்டுக்கொள்கிறேன். கோழியை போட்டு கொஞ்சம் அதில் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்படி வெங்காய பேஸ்ட்டோடு எங்களை கோழியும் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்செடுக்கிறோம். நல்லா வெங்காய பேஸ்ட்டும் கோழியும் நல்லா மிக்ஸ் ஆகி வர காட்டில் கோழி இப்படி கொஞ்சம் கொதிச்சுக்கொண்டு வரப்போக்கள் இதுக்கு என்ன 2 டீஸ்பூன் கொச்சிக்கத்தூள் போட்டுக்கொள்கிறேன். போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் நாங்கள் கொதிக்க வச்சு எடுத்துக்கொள்வோம். இதுக்கு நாங்கள் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் போட்டுக்கொள்கிறோம். போட்டு அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இது நல்லா கொதிச்சுக்கொண்டு வரப்போக்களை நான் அதுக்கு 1 கப் தண்ணி ஊற்றுறேன். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பாருங்கள். உப்பு பார்த்து உப்பு போதாக்கி உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் இப்போ இதை மூடி இது ஒரு 15 நிமிஷம் அடுப்பில் வச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ 15 நிமிஷத்துக்கு போகிறோம். சிக்கன் எப்படி இருக்கிறேன்னு பார்ப்போம். நான் அப்படி மிக்ஸ் பண்ணி கொண்டுட்டு எங்கள் சிக்கன் நல்லா வெந்திருக்குது. இப்போ நாங்கள் எங்கள் சிக்கனை அடுப்புலேருந்து எடுத்து பவுலில் போட்டுக்கொள்வோம். நாங்கள் இது இன்றைக்கி பரானிஸ் கிச்சனில் செஞ்சு கொண்ட ஹைதராபாத் மசாலா சிக்கன். உங்களுக்கும் எங்களோட சிக்கன் கறி பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட பேஜுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சிக்கன் கறியை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் நல்லா பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். பரானிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற அடுத்தடுத்த புதிய ரெசிபி உடனுக்குடனே உங்களுக்கு பார்த்துக்கொள்றதுக்கு ஏதுமாகும்.